ஊழல் செய்பவர்கள் தப்பிக்க முடியாது எனவும் அவர்களை வேட்டையாடுவேன் எனவும் நேற்று சங்கரன் கோவிலில் நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 3 வாரங்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை தொகுதியில நம்முடைய விசைத்தறி அமைச்சர் காந்தி அவர்களுடைய தொகுதியில ஒரு ஊழல் பட்டியலை வெளியிட்டோம். காந்தி அவர்களுக்கு எதிராக ஐயா பொங்கலுக்கு நம்ம எல்லோருக்குமே இலவச வேட்டி சேலை வருதுங்க ஐயா. அது மாநில அரசு கொள்முதல் செய்து பொங்கல் நேரத்துல இலவச வேட்டி சேலையும் கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு கொடுக்கிறாங்க. சேலை வேட்டி உங்களுக்கு தெரியுங்க ஐயா. வேட்டி நெய்யக்கூடிய நம் அனைவருக்குமே தெரியும். விசைத்தறியில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் தெரியும். 2 வார்த்தையை பயன்படுத்துவேன். வார்ப் என்கின்ற வார்த்தையும் வெஃப்ட் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துவேன். நேராக இருக்கக்கூடிய நூல் வார்ப் என்று சொல்வீர்கள், இந்த நூலை வெஃப்ட். நமக்கு தெரியுங்க ஐயா, கொள்முதல் செய்யக்கூடிய வேட்டியில் இருக்கக்கூடிய இந்த வார்ப் என்று சொல்லக்கூடிய நூல் 100% பஞ்சினால் மட்டும்தாங்க ஐயா இருக்கணும். 100% அந்த நூல் பாத்தீங்கன்னா ஐயா காட்டன்ல இருக்கணும், பாலிஸ்டர் இருக்கக்கூடியாதுங்க ஐயா, பருத்தி நூலாக அது இருக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க நாங்க ஐயா, இந்த ஆண்டு இலவச வேட்டி கொடுத்ததுல ஒரு ஊழல் செய்திருக்கின்றார்கள், விஞ்ஞான ஊழல். ஒரு வேட்டியில கமிஷன் வாங்கினா மாட்டிக்கும் அப்படிங்கறக்காக அந்த வார்ப்புல பருத்தி நூல் இருக்க வேண்டிய இடத்துல பாலிஸ்டரை சேர்த்திருக்கிறாங்க. அந்த வேட்டியை நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலே கொடுத்து ஆராய்ந்த பொழுது 88% பாலிஸ்டரும் வெறும் 12% பருத்தி இருந்துச்சுங்க. இதுல என்ன அர்த்தம்னா, 1 கிலோ பருத்தி உங்களுக்கு தெரியும் 320 ரூபாய், 1 கிலோ பாலியஸ்டர் 160 ரூபாய். மாத்தி போட்டு அங்கே மட்டும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் 66 கோடி ரூபாய். அதுல மட்டுமே ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், விசைத்தறியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், பெடல் தறியிலே ஒரு வேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா 63 ரூபாய், விசைத்தறியிலே ஒரு நேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா 23 ரூபாய். விசைத்தறியிலே நெய்த வேட்டிய பெடல் தறியிலே நெய்ததாக காட்டி அதுல ஒரு வேட்டிக்கு 40 ரூபாய். மொத்தமாக ஒரு விஞ்ஞான ஊழல் எப்படி செய்வது என்பதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.